ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹெச்ஏ பேபிஸ் மாம் vlog. இன்றைக்கி நம்ம சும்மா அப்படியே ரேண்டமான ஒரு டே ரொட்டீன் தான் பார்க்க போகிறோம். அன்றைக்கி வந்து ஆக்சுவலாக சாட்டர்டே. ஸோ வந்து அமேசிங்காக டே ரொம்ப லேட்டாக ஸ்டார்ட் ஆச்சு. அதுவே ஸ்கூல் இருந்துச்சு அப்படின்னா நான் கண்டிப்பாக 5:30 to 6 இந்த டைமில் எப்போ வேணால் எழுந்திரிச்சிருவேன். ஏன்னா லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணணும், டிஃபன் ப்ரிப்பேர் பண்ணணும், பாப்பாவை கிளப்பணும். அதனால் பட் வந்து அந்த 1 hour பிரேக் வந்து லீவ் அப்படின்னா நம்மளுக்கு குட்டீஸ்க்கு ஹாப்பியோ இல்லையோ, ஆப்வியஸ்லி என்ன மாதிரி ஃபீல் பண்ணுற பேரண்ட்ஸ்க்கெலாம் ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் அப்படி தான். அன்றைக்கி கொஞ்சம் டிலேவாக ஒரு 7 மணிக்கு ரிலாக்ஸ்டாக எழுந்தேன். அன்றைக்குமே நிறைய ஒர்க்ஸ் இருந்துச்சு. பரவாயில்ல, பொறுமையாக பண்ணிக்கலாம் அப்படின்னு. இந்த ஹெல்த் ட்ரிங்க் எப்போவுமே நம்ம வீட்டில் வந்து மார்னிங் கஞ்சி தான். இந்த கஞ்சி வந்து நம்மளே வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணுறது தான். இதுக்கான வீடியோஸ் கூட நான் நிறைய போட்டிருக்கேன் முன்னாடி, என்னென்னலாம் யூஸ் பண்ணி கஞ்சி ரெடி பண்ணுறோம் அப்படின்னு. இந்த வாட்டி வந்து வீடியோ பார்த்துட்டு என்னோடய ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க, நல்லாயிருக்கு, என்னால் ப்ரிப்பேர் பண்ண முடியாது நான் ஒர்க் பண்ணுறதுனால, நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணும்போது என் பாப்பாவுக்கும் சேர்த்து ப்ரிப்பேர் பண்ணி தரீங்களா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. கண்டிப்பாக நான் அவங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்தேன் லாஸ்ட் டைம் பண்ணும்போது. அவங்க அதை யூஸ் பண்ணிவிட்டு நல்லா இருந்துச்சு, பாப்பா நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க, குடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ ரொம்ப ஹாப்பி. அவங்க சொன்னாங்க, ஏன் நீங்கள் இதை வந்து பிஸ்னஸாக பண்ணக்கூடாது அப்படின்னு கேட்டாங்க. ஆமாம்ல, பண்ணலாம்ல, ஓகே நான் ட்ரை பண்ணுறேன் இன் ஃப்யூச்சர் அப்படின்னு சொல்லியிருந்தேன். மார்னிங்கே குக்கிங் முடிச்சிட்டா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக மார்னிங்கே குக்கிங்கும் முடிச்சிட்டேன். ஏன் அப்படின்னா அன்றைக்கி ஹர்ஷிதா வந்து ஸ்கூலில் பேரண்ட் டீச்சர்ஸ் மீட்டிங் இருந்துச்சு. ஸோ அதுக்கு போக வேண்டியது இருந்தது. அதனால் மார்னிங் வந்துட்டு கூடவே குக்கிங்கும் முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எழுந்து பண்ணிகிட்ருந்தேன். எப்போவுமே முந்தின நாளே பிளான் பண்ணிவிடுவேன். மார்னிங் எழுந்து என்ன டிஃபன் பண்ண போகிறோம், என்ன லன்ச் பண்ண போகிறோம், என்ன ஸ்நாக்ஸ் கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறது. ஏன்னா மார்னிங் எழுந்து எனக்கு என்ன பண்ண போகிறோன்னு யோசிச்சு அதுக்கப்புறம் பண்ணுறது பெரிய டாஸ்க்காக இருக்கும். அதனால் எப்போவுமே வந்து நான் முன்னாடியே யோசிச்சிருவேன், இதை நாளைக்கு பண்ணிக்கலாம், இந்த காய் இருக்குது பொரிச்சிக்கலாம், இது பண்ணிக்கலாம் அப்படின்னு. ஸோ அதை மாதிரி தான் வந்து தயிர் இருந்தது தோச்சி வச்சது. ஸோ அதனால் மோர் குழம்பு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பருப்பும் பச்சரிசியும் போட்டு ஊற வச்சுட்டு, மோர் குழம்பு அப்படின்னாலே எங்கள் வீட்டில் வடை மஸ்ட்டாக இருக்கும். ஸோ வந்து உளுந்தும் ஊற போட்டுட்டு எழுந்த உடனே ஸோ நம்ம இதெல்லாம் பண்ணுறதுக்குள்ளே குட்டீஸ் எழுந்துட்டாங்க. குட்டீஸ் 2 பேரையும் எழுப்பி அவங்க ப்ரஷ் பண்ணிவிட்டு வந்து பாதாம் சாப்பிட்டு கஞ்சிலாம் குடிச்சிட்டு அவங்களும் ரெடி ஆனாங்க. இதை முடித்த உடனே எங்கள் வீட்டில் கஞ்சி குடிக்கிறதுக்கு பெரிய போராட்டம் நடக்கும். அது யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஃப்கோர்ஸ் எனக்கு தான். குட்டீஸ்க்கெல்லாம் கொடுப்பேன், பட் நம்மளுக்கு கொஞ்சம் இறங்காது. ஏன் அப்படின்னா நான் பால், டீ, காஃபி எதுவுமே குடிக்க மாட்டேன். அப்படியே பழகிட்டதுனால திடீர்னு கஞ்சியா அப்படின்னு, பட் குட் ஃபார் ஹெல்த், குடிச்சு ஆகணும் அப்படிங்கிறதுனால எஸ் ஓகே அப்படின்னு இப்போ தான் குடிக்க பழகிட்டுருக்கேன். எனக்கு எங்கள் வீட்டில் இதை மாதிரி தோசை அப்படின்னா குட்டீஸ் கேரட் தோசை அப்படின்னு சாப்பிட்ருவாங்க. ப்ளஸ் குட்டி குட்டியாக இருக்கிறது அவங்களுக்கு அது ஒரு ஹாப்பினஸ். இதை மாதிரி நிறைய ஏபிசிடி தோசை, பூ தோசை, காய் தோசை என்னென்னமோ கேட்பாங்க. அப்பப்போ அவங்கள ஏமாற்றி இதுதான் அனிமல், இதுதான் எலிஃபண்ட், இதுதான் டாகு, இதுதான் கேட்டு அப்படின்னு ஏமாற்றி நிறைய போட்டு கொடுத்து அப்போதைக்கு சாப்பிட வச்சுருவேன். எல்லா ஒர்க்கும் வீட்டில் முடிச்சுட்டு குக்கிங்கெல்லாம் முடிச்சுட்டு எல்லாம் கிளம்பி ஹர்ஷிதாவோட ஸ்கூலுக்கு தான் பேரண்ட் டீச்சர்ஸ் மீட்டிங்க்கு தான் போயிருந்தோம். ரொம்பவே சூப்பராக போச்சு. நம்ம பாப்பா வந்து எல்லாத்துலேயுமே செம்மையாக ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க. அதுலேயே வந்து பயங்கர ஹாப்பி. ஆல்மோஸ்ட் வந்து அவங்க செகண்ட் டாப்பராக வந்திருந்தாங்க ஸ்கூல்லையே. ஸோ அதுலேயே ரொம்ப ஹாப்பி. ஸோ அந்த மீட்டிங் அட்டன் பண்ணி முடித்ததுக்கப்புறமா வேஸ்ட்டு திங்ஸ் வச்சுட்டு அவங்க ஸ்கூலில் வந்து ஒரு எக்ஸிபிஷன் மாதிரி வச்சுருக்காங்க போல். ஸோ இது வந்து பெரிய கிளாஸ் பசங்க, ஐ மீன் 5th மேலே வந்து பண்ணியிருப்பாங்க போல். அது வந்து அவங்களோட ஷோ பண்ணியிருந்தாங்க அவங்களோட ஆடிட்டோரியமில். ஸோ அதை போயிட்டு பார்த்துட்ருந்தோம். பசங்க வந்து இதில் பண்ணியிருக்காங்க, இது பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க.
ஸோ அதெல்லாம் அப்படியே பார்த்துட்ருந்தோம். ரொம்ப நல்லா இருந்தது. வேஸ்ட்டான திங்ஸ் வச்சுட்டு இவ்வளோ சூப்பராக பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ரொம்ப க்ரியேட்டிவாக சூப்பராக பண்ணியிருந்தாங்க பசங்க. ஸோ அதெல்லாம் அப்படியே பார்த்து ரசிச்சிட்ருந்தோம். இந்த மாதிரி வேணாம் அப்படின்னு குப்பையில் போடுற பாட்டிலை வச்சு இவ்வளோ சூப்பராக இதெல்லாம் பண்ண முடியுமா அப்படிங்கிறத நான் ரொம்ப சர்ப்ரைசிங்காக பார்த்தேன். நல்லா இருந்தது. பசங்க இவ்வளோ க்ரியேட்டிவாக இவ்வளோ சூப்பராக பண்ணுறாங்களே அப்படின்னு இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் அப்படியே பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு ஸ்கூல் பார்க் பார்த்ததும் ஹர்ஷி ஜோஷி போய் விளையாடணும் அப்படின்னாங்க. ஸோ குட்டீஸையும் கொஞ்சம் நேரம் விளையாட விட்டுட்டு அங்கேருந்து அப்படியே கிளம்பி ஸோ நாங்கள் போனது வந்து சாட்டர்டே. ஸோ அங்கேருந்து அப்படியே கிளம்பி பக்கத்தில் மீன் மார்க்கெட் போயாச்சு. ஸோ மீன் வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்க மெரினா மீன் மார்க்கெட் அப்படின்னு. ஸோ அங்கே போயிட்டு மீனெல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. ஸோ வந்ததுக்கப்புறம் வாங்கிட்டு வந்த மீனெல்லாம் க்ளீன் பண்ணி எறா மீன் தான் வாங்கியிருந்தேன். ஸோ அதெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டு அப்புறம் சாப்பிட்டு எனக்கு சீ ஃபுட்லேயே எனக்கு ரொம்ப என்ன பிடிக்கும் அப்படின்னா எனக்கு எறா நண்டு ரொம்ப பிடிக்கும். உங்கள் எல்லாருக்கும் என்ன சீ ஃபுட் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லுங்கள். சீ ஃபுட் சாப்பிட்டா வந்து மச் பெட்டர் டு அனதர் என்வி அப்படிங்கிறதுனால கொஞ்சம் சீ ஃபுட் இப்போ அதிகமாக எடுத்துக்கிறோம். குட்டீஸ்க்கு கொடுக்குறோம் நிறைய. அதுலேயும் வந்து ஹர்ஷி பார்த்திங்கன்னா குழம்பு மீன் மட்டும்தான் சாப்பிடுவாங்க. வறுத்த மீன்னா சாப்பிட மாட்டாங்க. எல்லா குட்டீஸும் வறுத்த மீன் தான் சாப்பிடுவாங்க அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன், பார்த்துருக்கேன். நானுமே அப்படி தான் குழம்பு மீன் சாப்பிட மாட்டேன். ஆனால் என் பிள்ளை என்னென்னா குழம்பு மீன் மட்டும்தான் சாப்பிடுவேன், வறுத்த மீன் சாப்பிட மாட்டேன் அப்படிங்கிறாங்க. ஆனால் அது நல்லது தான், ஒன்றும் இஷ்யூ இல்லை அப்படின்னு எங்கள் அம்மா சொல்லுவாங்க. ஸோ அதனால் அப்படியே போயிட்டு மீனெல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்த உடனே எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி பாக்ஸில் போட்டு ஃப்ரீசரில் போட்டாச்சு. மறுநாள் எடுத்து குக் பண்ணிக்கலாம் அப்படின்னு. அதுக்கப்புறம் வீட்டில் இருந்த ஒர்க்ஸ் நிறைய இருந்தது. ஸோ அதனால் அப்படியே சாமான்லாம் தேய்ச்சிட்டு வீட்டை பெருக்கிட்டு துணியெல்லாம் எடுத்து மடித்து வச்சுட்டு அப்படியே நம்மளுக்கு ஈவினிங் போயிடுச்சு, அந்த டேவும் போயிடுச்சு. அதுக்கப்புறமா ஒரு பெரிய இன்சிடெண்ட் அதுக்கப்புறம் தான் நடந்துச்சு. என்ன அப்படின்னா ஒரு லாஸ்ட் இயர் வந்து கேக் செய்கிறதுக்கான எக்யூப்மெண்ட்ஸ் வாங்கியிருக்கேன் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதில் இதெல்லாம் இருக்குது, இவ்வளோ காஸ்ட்டு அப்படின்னு. அந்த வீடியோ போட்டதோடு சரி, அந்த பாக்ஸை தூக்கி அப்படியே பரண மேலே போட்டது தான், எடுக்கவே இல்லை. நியர்லி 1 இயர் ஆயிடுச்சு. ஹர்ஷிதா வந்து மம்மி அது மேலேயே இருக்குது, அது எடுங்களேன், அதில் எதனா செஞ்சு கொடுங்களேன் அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. சரி ஓகே செய்யலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு எடுத்து கொடுங்க பாப்பா அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ ஹஸ்பண்ட் எடுத்து கொடுத்துருந்தாங்க. ஹர்ஷிதாக்கு நாங்கள் வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீங்கள் நல்லா ஸ்கோர் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் என்ன கேட்குறீங்களோ உங்களுக்கு என்ன வேணுமோ நாங்கள் வந்து வாங்கி தருவோம், நீங்கள் நல்லா இது பண்ணிங்கன்னா நாங்கள் எங்கள் சைட்லேருந்து இதை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி நாங்கள் எப்போவுமே சொல்கிற விஷயந்தான். ஸோ இந்த வாட்டியும் பாப்பா நல்லா எக்ஸாம் பண்ணிட்டாங்க. அவங்க வந்து அதுக்காக வந்து கேட்டது எனக்கு வீட்லேயே நீங்களே கேக் செஞ்சு கொடுங்கம்மா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. சரி ஓகே கேக் தானே வாங்க செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்து கேக் செய்ய ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஃபைனலி என் குட்டீஸ் பயங்கர எக்ஸைட் ஆகிட்டாங்க. நான் இதை பண்ணுறேன், நான் இது எடுக்கிறேன், இது நல்லாயிருக்கு, இதை போடுங்க அதை போடுங்க அப்படின்னு அவங்க பயங்கர எக்ஸைட் ஆகிட்டாங்க. ஃபைனலி கேக்கையும் செஞ்சு முடிச்சாச்சு. கேக்கும் அமேசிங்காக வந்திருந்தது. நான் அவங்களுக்கு அடுத்த வீடியோவில் இந்த கேக்கோட ரெசிப்பியை தனியாக எடுத்து ஷேர் பண்ணுறேன். எப்படி இருக்குன்னு பாருங்கள். நீங்களும் கேக் செஞ்சு பாருங்கள். அதே மெஷர்மெண்ட்டில் சூப்பராக வந்துருந்துச்சு. ஸோ இதுதான் நம்மளோட சாட்டர்டே vlog. எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலுக்கு ஒரு லைக் கொடுங்க, நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலோட சப்ஸ்கிரைபர் சீக்கிரமே நிறைய ஆகட்டும். எஸ், ரொம்ப சூப்பராக போச்சு அந்த டே. பயங்கர வேலையாகவும் போச்சு. அது எல்லா விமென்க்குமே அப்படி தான் நினைக்கிறேன். லீவ் அப்படின்னாலே நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா வேலை அப்படிங்கிறது. எஸ், ஹர்ஷிக்காக சூப்பரான கேக் செஞ்சு அவங்களுக்கு கிஃப்ட் பண்ணியாச்சு. ஹர்ஷிதா ஹாப்பி அண்ணாச்சி. ஓகே பாய். இதை மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவில் அடுத்து நான் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.